எர்த் மஸ்க் இது மல்டிபர்பஸ் கிளீனிங் லிக்விட். இது எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணலாம்னா கிச்சன் டைல்ஸ், எண்ணெய் பீஸுக்கு, அப்புறம் பாத்ரூமில் ஒரு ஸ்டிக்கியாக இருக்கும், அப்புறம் ஃப்ரிட்ஜ் டோரில் இருக்கிறது, பூஜை சாமான், அப்புறமா ஏசி சர்வீஸ் பண்ணுவாங்களா, அப்போ அந்த டஸ்ட் இருக்கும்ல அதுக்கு, அந்த மாதிரி ஸ்டிக்கி எல்லாத்துக்குமே பண்ணலாம் சார். இது ஹார்ட் ஸ்டெயின் ரிமூவிங் லிக்விட். அந்த ஹார்ட் ஸ்டெயின் இருக்கும்ல, உப்பு கரை போல இருக்கும்ல, அதுக்கு மட்டும் யூஸ் பண்ணுறது. இது 100 rupees 1 liter 1000 ml வந்து 100 rupees தான். நார்மலாக மாப்பிங் பண்ணுறது யூஸ் பண்ணும்போது ஒரு பக்கெட் தண்ணிக்கு ஒரு 2 முடி ஊற்றினா போதும். வெல்கம் டு another video from Civil Engineering Simple Tamil. இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேரோட வீடுகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கிச்சனில் வந்து நிறைய அழுக்குகள் இருக்குது, பாத்ரூமில் நிறைய அழுக்கு இருக்குது, இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம் வந்து ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அந்த வகையில் வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ ஒரு தமிழ்நாட்டில் மேனுஃபேக்சரிங் பண்ணக்கூடிய ஒரு மெட்டீரியல் வந்து ஒரு பொருள் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இவங்க இன்வைட் பண்ணியிருந்தாங்க, இந்த மாதிரி நாங்கள் ஒரு பொருள் ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து மார்க்கெட்டில் அவைலபிளாக இருக்குது, ISO சர்டிஃபிகேட்டோடு இருக்கும், கொஞ்சம் எல்லா மக்களுக்கும் சேர்க்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால தான் இந்த வீடியோ நம்ம கவர் பண்ணியிருக்கோம். சார் உங்கள் பேர் சொல்லுங்கள், என்ன கம்பெனி அப்படிங்கிறத சொல்லுங்கள் சார். எர்த் மஸ்க் பிரைவேட் லிமிடெட் கம்பெனி இது. ஓகே, நம்ம எர்த் மஸ்க் HSR ஆல்ரெடி நம்ம B2B கொடுத்துருந்தோம். ஓகே, பிஸ்னஸ் டு பிஸ்னஸ் க்ளீனிங் பண்ணுற கம்பெனிஸ்க்கு 1 year கொடுத்துருந்தோம். ஓகே, லாஸ்ட் 1 year பிஃபோர் தான் நம்ம B2C பண்ணோம், கஸ்டமர்ஸ்க்கு டேட்டா கொடுத்துருந்தோம். சரிங்க, அமேசானில் போட்டோம். அதுக்கப்புறம் அமேசான்லேருந்து ரிமூவ் பண்ணி டேட்டா கஸ்டமருக்கு நம்மளே கொண்டு போய் சேர்க்கலான்ட்டு கஸ்டமர்ஸ் எல்லாம் டீலர்ஸாக மாறினாங்க. இப்போ வந்து ஆல்மோஸ்ட் நம்ம சவுத்தில் ஒரு 4 ஸ்டேட்டில் பண்ணிட்டு இருக்கோம். 4 ஸ்டேட்டில் கேஷ் அண்ட் கேரியே இருக்குது. கேஷ் அண்ட் கேரியே இருக்குது. இப்போ அதாவது சவுத் இந்தியாவில் வந்து 4 ஸ்டேட்டில் உங்களோட பொருள் இருக்குது. ஆமாம், ஓகே. ஹார்ட்வேர்ஸ் அந்த மாதிரி நிறைய இடங்கள்ல இவங்களோட எர்த் மாஸ்க் அப்படிங்கிற பொருள் வந்து அவைலபிளாக இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ அதர்வைஸ் வேறு என்னென்னலாம் பண்ணிட்டு இருக்கீங்க, உங்கள் மெட்டீரியல் என்னென்ன பொருள் அதுங்க எக்ஸ்பிளைன் பண்ணிடுங்க. இது வந்து எர்த் மஸ்க் இது. ஓகே, இது மல்டிபர்பஸ் கிளீனிங் லிக்விட். இது ஆமாம் மல்டிபர்பஸ். இது எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணலாம்னா கிச்சன் டைல்ஸ், ஸ்டிக்கி ஸ்டெயின்ஸ், ஜென்ரலாக சொல்லலாம் ஸ்டிக்கி ஸ்டெயின்ஸ், டெட் ஸ்டெயின்ஸ் ரெண்டுமே யூஸ் பண்ணலாம். எண்ணெய் பீஸுக்கு, அப்புறம் பாத்ரூமில் ஒரு ஸ்டிக்கியாக இருக்கும், அப்புறம் ஃப்ரிட்ஜ் டோரில் இருக்கிறது, பூஜை சாமான், அப்புறமா ஏசி சர்வீஸ் பண்ணுவாங்களா, அப்போ அந்த டஸ்ட் இருக்கும்ல அதுக்கு, அந்த மாதிரி ஸ்டிக்கி எல்லாத்துக்குமே பண்ணலாம். இது இந்தியன் டாய்லெட்டில் கால் வைக்கிறதுல கருப்பு கருப்பாக இருக்கும்ல, அதெல்லாம் போவே போகாது என்ன போட்டாலும். இதை போட்டு நம்ம ஸ்க்ரப் பண்ணுறபடி நம்ம மெத்தட் பண்ணலாம். என்னெல்லாம் யூஸ் பண்ணலாம் சொல்லி மெத்தட் பண்ணியிருக்கோம். இது வந்து 500 ml 300 rupees. இப்போ கொஞ்சம் ரேட்லாம் கொஞ்சம் டிஃபர் பண்ணியிருக்கோம் கொஞ்சம், ஏன்னா இப்போ சேல்ஸ் நிறையா ரேட்லாம் கொஞ்சம் கம்மி பண்ணியிருக்கோம். இது வந்து ஒரு 500 ml வாங்கினாங்கன்னா ஆல்மோஸ்ட் 6 months வரும் உங்களுக்கு குறைஞ்சபட்சம். ஓகே, ஏன்னா இது ஒரு 10 ml போட்டாலே 1 liter வாட்டரில் மிக்ஸ் பண்ணிக்க வேண்டியது. இது டைல்யூஷன் ரேஷியோ. இது ஓகே, இது வந்து நீங்கள் வாட்டரில் மிக்ஸ் பண்ணி ஆமாம் யூஸ் பண்ணலாம். ஆமாம், ஜென்ரலாக இது வந்து HSR ஹார்ட் ஸ்டெயின் ரிமூவல்னுவாங்க எர்த் மாஸ்க். இது HSR இது ஹார்ட் ஸ்டெயின் ரிமூவிங் லிக்விட். அந்த ஹார்ட் ஸ்டெயின் இருக்கும்ல, உப்பு கரை போல இருக்கும்ல, அதுக்கு மட்டும் யூஸ் பண்ணுறது. இது மஸ்க் போட்டு வாஷ் பண்ணதுக்கப்புறம் யூஸ் பண்ணணும். சப்போஸ் இது போட்டு பொங்கலைனா மஸ்க் போட்டு வாஷ் பண்ணிட்டு, இது போட்டு பொங்கலை அப்படின்னா மஸ்க் யூஸ் பண்ணணும். ஏன்னா சால்ட் அது வந்து அதிகமாக அது ரொம்ப பவர்ஃபுல். ஒரு சால்ட்டுக்கு மேலே ஒரு ஸ்டிக்கி லேயர் போல ஃபங்கஸ் போல ஃபார்ம் ஆயிருக்கும். அப்படி இருக்கும்போது இது ரியாக்ட் ஆகாது. அப்போ வந்து மஸ்க் போட்டு வாஷ் பண்ணால் ஃபங்கஸ் ரிமூவ் ஆகிடும். அதுக்கப்புறம் சால்ட்டில் இது ரியாக்ட் ஆகும். இதை வச்சு க்ளீன் பண்ணிட்டு ஃபைனல் வாஷ் மஸ்க் வச்சு பண்ணணும். இது 100 rupees 1 liter 1000 ml வந்து 100 rupees தான். இது வந்து நம்ம வாட்டரோட மிக்ஸ் பண்ண தேவை. இது வாட்டரில் மிக்ஸ் டேரக்டாக அப்ளை பண்ணலாம். நார்மலாக மாப்பிங் பண்ணுறது யூஸ் பண்ணும்போது ஒரு பக்கெட் தண்ணிக்கு ஒரு 2 முடி ஊற்றினா போதும். ஓகே ஓகே, இது மற்றபடி வெறும் சால்ட் ஸ்டைனிங் மட்டும்தான். இந்த சிலிண்டர் கரை வச்சு சிலிண்டர் வச்சு துரு கரை அதுக்கு எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணலாம். இது மோஸ்ட்லி நம்ம டவுட் ஏதாவதுனா இதில் ஒரு நம்பர் கொடுத்துருப்போம். யூஸ் பண்ணுற பற்றி ஏதாவது டவுட்னா இதில் இமேஜ் எடுத்துட்டாங்கன்னா சொல்லுவோம் செய்வாங்க. ஸோ அந்த நம்பருக்கு உங்களுக்கு கான்டாக்ட் பண்ணிட்டா எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு. ஆமாம், ஏன்னா ஸ்டெயின்ஸை பற்றி வரைக்கும் ஒரு டிஸ்ட்ரிக்ட்ல டிஃப்ரெண்ட் ஸ்டெயின்ஸ் இருக்கும். அதனால் அவங்க இமேஜ் எடுத்தாங்கன்னா நம்ம ஈஸி மெத்தட் நம்ம சொல்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகே ஓகே ஓகே. சில இடத்துல வந்து கிளாத் யூஸ் பண்ணி வைப் பண்ணுற போல இருக்கும், சில இடத்துல எம்ப்ரி ஷீட் யூஸ் பண்ணுற போல இருக்கும், சில இடத்துல ஸ்டீல் ஸ்க்ரப்பர் யூஸ் பண்ணுற போல இருக்கும். டிபெண்ட்ஸ் அப்போ அந்த நீடு அந்த தேவைக்கு ஏற்ற மாதிரி மாறும். ஒரு சில பேர் சொல்லுவாங்க ஸ்டீல் ஸ்க்ரப்பர் வச்சா போகலன்னு, கிளாத் வச்சு பண்ணால் போவோம், வைப் பண்ணால் போவோம். ஓகே ஓகே, அது வந்து நமக்கு கொஞ்சம் தெரியுன்றதால இதில் ஒரு நம்பர் கொடுத்துருக்கோம். ஒரு ஜஸ்ட் ஒரு இமேஜ் எடுத்து வாட்ஸ்அப் பண்ணாங்கன்னா யூஸ் பண்ணுற மெத்தட் நம்ம சொல்லிடுவோம், என்ன லாங்குவேஜ்ல இருந்தாலும் சொல்லிடுவோம். ஓகே, இது வந்து என்னென்ன கரைகளுக்கெல்லாம் யூஸ் பண்ணலாம்? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கூட நீங்கள் இந்த SS அந்த மாதிரிலாம் சொன்னீங்களா, அந்த மாதிரி எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணலாம்? டைல்ஸ் யூஸ் பண்ணலாம், கிரானைட் யூஸ் பண்ணலாம், மார்பிள், ஆர்டிஃபிஷியலி ஃபார்ம்டு ஸ்டோன்ஸ்க்கும் யூஸ் பண்ணலாம், நேச்சுரல் ஸ்டோன்ஸ்க்கும் யூஸ் பண்ணலாம். ஆமாம், கிரானைட் மார்பிள்லாம் இயற்கையாக ஒரு ஒன்று கல்லுன்றதால அதுலேயும் யூஸ் பண்ணலாம். ஆனால் இதை யூஸ் பண்ணிட்டு ஒரு ஜெக்ல தண்ணி வச்சு உடனே வைப் பண்ணி எடுத்து மஸ்க் போட்டு கிளியர் பண்ணணும். ஓ, ஃபர்ஸ்ட் இதை யூஸ் பண்ணிட்டு அப்புறம் திரும்ப மஸ்க் யூஸ் பண்ணணும். எப்பவுமே மஸ்க் ஃபைனலில் யூஸ் பண்ணணும். ஓகே ஓகே, இது ரெக்கவரி மெட்டீரியல். இது ஓகே. இந்த டேப்லாம் சொன்னீங்க, இப்போ SSல போடுற டேப்லாம் யூஸ் பண்ணுறாங்களா, அது வந்து இது மட்டும் அப்ளை பண்ணால் போதுங்களா? அது இல்லை, மஸ்கில் கிளியர் பண்ணிக்கணும். ரொம்ப சால்ட் ஏறிட்டு இருந்ததுன்னா மஸ்க் போட்டால் தண்ணி ஊற்றி கழுவிட்டு HSR போடும்போது துணி தான் யூஸ் பண்ணணும் ஸ்டீல் டேப்ல. அதுக்கு பின்னாடி யூஸ் பண்ற மெத்தட் வந்து ஸ்டீல் டேப்ல யூஸ் பண்றதுக்கு தனியா ஒரு காலம் போட்டுருக்கோம். யூஸ் டைலூட்டட் மஸ்க் அண்ட் க்ளீன் இஃப் ஹெவி ஸ்டெயின் ஆன் டேப் யூஸ் ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் HSR வித் கிளாத். வைப் இட் less than 5 seconds
ஓகே 5 செகண்ட் கூட ஊற வைக்க கூடாது. நம்ம போட்டோனே 5 செகண்ட் தண்ணி ஊற்றி ரிமூவ் பண்ணிடணும். ஓகே அது கிளியராக சொல்லியிருக்கோம். நம்ம கரெக்டாக இந்த ப்ரொசீஜர் படி பண்ணால் தான் கரெக்டாக இருக்கும், மெயின்டைன் பண்ணிக்கணும். மற்றபடி நார்மலாக 90% அவங்களே ஈஸியாக பண்ணிடுவாங்க. ஏன்னா வீடியோஸ் நம்ம 1000 வீடியோஸ் மேலே இருக்குது. நம்ம சேனல் வந்து எத்மா ஸ்கின் அந்த சேனலில் இருக்க வீடியோ பார்க்கணும். நிறைய யூடியூபர்ஸ் வந்து நிறைய வீடியோ பண்ணியிருக்காங்க. அவங்க இதில் முடிஞ்ச அளவுக்கு நம்ம ப்ரொஃபஷனல் நம்ம கிட்ட கேட்டாங்கன்னா யூஸ் பண்ண மெத்தட் நம்ம சொல்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதில் நம்பர் போட்டிருக்கோம். அவங்க செய்ய இமேஜ் எடுத்து போட்டாங்கன்னா நம்ம ஈஸியாக சொல்லி கொடுத்துருவோம் மெத்தட். ஓகே. ஸோ இவங்களோட யூடியூப் சேனலோட லிங்க்குமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கலாம், அதில் செக் பண்ணி பாருங்கள். எப்படி இவங்க யூஸ் பண்ணிகிட்டு இருக்க எல்லா மெட்டீரியலும் எப்படி யூஸ் பண்ணுறாங்க, எல்லா லிக்விடும் எப்படி யூஸ் பண்ணுறாங்க, ஸோ அதை எப்படி ப்ராப்பராக யூஸ் பண்ணும் அப்படிங்கிற டீட்டெயில் வீடியோ அவங்க சேனலில் இருக்குது. ஸோ அதுக்கான லிங்க்கும் கொடுக்குறேன். நீங்கள் ஒரு ப்ராடக்ட்டும் நீங்கள் அதில் கூட பார்த்துக்கலாம். ஸோ இது என்ன ப்ராடக்ட்? இது ஸ்டார்ம் வாஷிங் லிக்விட். இது வாஷிங் லிக்விட். ஆமாம், இது வந்து நம்ம வாஷிங் லிக்விட் மிஷினுக்காக தான் ரெடி பண்ணியிருக்கோம். ஹேண்டுக்காக ரெடி பண்ணல, மிஷினுக்காக ரெடி பண்ணியிருக்கோம். இது வந்து ஏன்னா மிஷினில் வந்து 15 மினிட்ஸ் தான் சோக்கிங் டைம். ஓகேங்களா? இது வந்து கொஞ்சம் பவர்ஃபுல். பாட்டில் நல்லா ஷேக் பண்ணிட்டு கொஞ்சம் அமௌண்ட் தான் ஊற்றணும். மிஷினுக்கு யூஸ் ஆகும். இப்போ எப்படி இதை யூஸ் பண்ணுறது? அதாவது மிஷின் இந்த சென்ஸ் 6 kg 8 kg இந்த மாதிரி நிறைய வேரியன்ட் இருக்கு. ஆமா. ஸோ இதை வந்து என்ன 10 ml போதும். 10 ml போதும். பாட்டில் ஷேக் பண்ணிட்டு 10 ml நம்ம அந்த டிடர்ஜென்ட் ப்ரொவிஷனுக்கு அது உள்ள போட்டுட்டோம்னா அது 15 மினிட்ஸ் வந்து சோக்கிங் டைம் நம்ம செட் பண்ணுறது தான். அது போதும். இது நிறைய பேர் ஹேண்டில் துவைக்கிறத யூஸ் பண்ணலாம். ஆனால் ½ hour மேலே ஊற வைக்கக்கூடாது. ரொம்பலாம் ஊற வைக்கக்கூடாது. ரொம்ப நைஸ் கிளாத்து அதெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது. பவர்ஃபுல். ஆனால் கிளாத் நல்லா மெயின்டைன் ஆகும். கரை எல்லாம் க்ளீன் ஆகும். எல்லாம் துணியுமே எதுவும் வீணா போகாது. வாட்டர் ரொம்ப லெஸ்ஸாக யூஸ் பண்ணலாம். நீங்கள் ஊற வைக்கும் போதே ஸ்டெயின் தனியாக வந்துடும். அலசும் போது உங்களுக்கு ஒரு அலசல்லே சரியாயிடும். ஓகே. பட் க்ளோத்துக்கு எதுவுமே ப்ராப்ளம் வராது. இப்போதைக்கு வந்து மோஸ்ட்லி இப்போ இது B2B தான் பண்ணிட்டு இருக்காங்க நிறைய பேர். இந்த லாண்ட்ரி பண்ணிட்டு இருக்காங்க பேசிக்கா சில கம்பெனிஸ். அவங்க தான் நம்ம கிட்ட ப்ரொக்யூர் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு சில கஸ்டமர்ஸ் நம்ம ரெகுலர் கஸ்டமர்ஸ் வாங்கி யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே. இப்போ ஆனால் இந்த 3 மெட்டீரியலுமே வந்து ஹார்ட்வேர்ஸ்ல கிடைக்கும். நீங்கள் கொடுக்குற ஹார்ட்வேர்ஸ்ல கிடைக்கும். அவைலபிள் பாயிண்ட்டும் எல்லா ஓரளவுக்கு எல்லா டிஸ்ட்ரிக்ட்டுமே கவர் பண்ணிருக்கு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கெமிக்கல் மெட்டீரியல். ஸோ இது வந்து ஹார்ம்ஃபுல்லாக இருக்குமா? நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு ஹார்ம்ஃபுல்லாக இருக்குமா? இல்லை ஓப்பன் பண்ணால் ஸ்மெல்லே இருக்காது. இப்போது நீங்கள் ஸ்மெல்லு பார்த்தீங்கன்னா ஓகே மோந்திருக்கேன் நான். நீங்கள் ஸ்மெல் பாருங்கள். ஸ்மெல்லெஸ். ஆக்சுவலாக நமக்கு ஸ்மெல்லெஸ். இதுதான் நம்மளோட உண்மையான ப்ராடக்ட். வந்து ஸ்மெல்லே இருக்காது. HSR பொறுத்த வரைக்கும் ஸ்மெல் இருக்காது. நிறைய பேர் வந்து கெமிக்கல் வந்து ஃப்ளேவர்லாம் கேட்பாங்க. ஆக்சுவலாக க்ளீனிங் கெமிக்கலில் ஃப்ளேவர் எதுக்கு வேணாம்னா அது அந்த கொண்டு வரும். அது வந்து இல்லைன்றதால நம்ம ஸ்மெல்லெஸ் பண்ணிட்டோம். ஸ்மெல்லெஸ் தான். ஆமாம், ஸ்மெல்லெஸ். பட் இப்போ நீங்கள் கையில் யூஸ் பண்ணுறதுனாலோ இல்லை சப்போஸ் இந்த கெமிக்கல் தெரியாமல் நம்ம உடம்புல ஏதாவது பட்டு நம்ம ரொம்ப நேரம் மறந்துட்டோம் அப்படின்னா ஏதாவது ரியாக்ட் ஆகுமா அப்படிங்கிறது? இல்லை, கையில் பட்டால் எதுவும் ஆகாது. ஆனால் க்ளவுஸ் மஸ்ட் நம்மளை பொறுத்த வரைக்கும். ஏன்னா இல்லை நம்ம சேஃப்டியாக இருந்துக்கிறது. ஆமாம், ஹைஜீனிக் பர்பஸும் சரி. சில ஸ்கின் வந்து சென்சிட்டிவ் ஸ்கின்னாக இருக்கும், அவங்களுக்காகவும் சரி. லேடிஸ்லாம் நிறைய காய்கறிலாம் வெட்டுவாங்க போது ஓப்பன் உன்ஸ் இருக்கும், காயம் இருக்க வாய்ப்பு. ஓப்பன் உன்ஸ் இருக்கும்போது அதனால நம்ம க்ளவுஸ் மஸ்ட் சொல்லுவோம். நம்ம நிறைய வீடியோவில் கையில் போட்டுலாம் பண்ணியிருக்காங்க, வெறும் கையெல்லாம் பண்ணியிருக்காங்க. நம்ம அஃபிஷியலாக நம்ம கம்பெனி சைடுன்னு சொல்கிறது க்ளவுஸ் மஸ்ட் போகணும். ஓகே. சேம் எல்லா மெட்டீரியலுமே அதே மாதிரி. ஆமாம், க்ளவுஸ் மஸ்ட். வாஷிங் லிக்விட்க்கு தேவையில்லை. நம்ம தொடவே போகிறதில்ல, மிஷினில் லிக்விட். அது லிக்விட் என்ன ப்ரைஸ் வருது? இது வந்து 700 ml 120 rupees. இது இப்போ 120 700 ml. இது ஓகே. இது வந்து 500 ml 300 rupees மஸ்க். ஓகே. இது வந்து இப்போ நம்ம ஒரு சில டிஸ்ட்ரிக்ட் வந்து ஆஃபர் மாதிரி போட்டிருக்கோம். 700 ml 300 rupees போட்டிருக்கோம். ஓகே. இப்போ இன்னும் உங்கள் சேனலில் ஃபஸ்ட்டு சொல்கிறோம், நம்ம சேனலில் இன்னும் போடல. ரேட் வந்து நம்ம ரிவைஸ் பண்ணிட்டோம். இன்னும் ஒரு 1 monthல ரேட் கம்மியாக வரும். இது வந்து நம்ம ஸ்டார்டிங் 1 year முன்னாடியே சொன்னோம். இப்போ நம்ம சேல்ஸ் போகும்போது நம்ம ரேட் கம்மி பண்ண முடியுது நம்மளால. இப்போ இது வந்து 50% கம்மியாக வாய்ப்பு இருக்கு. 50% rupees கூட வாய்ப்பு. கம்மியாக வாய்ப்பு இருக்கு. ரொம்ப 50% அப்படியே பாதி கம்மியாக வாய்ப்பு இருக்கு. அதுவும் எல்லாம் யாராலனா கஸ்டமர்ஸ் தான். ஏன்னா நம்ம வந்து எந்த பெரிய மாதிரி எதுவும் பண்ணி மார்க்கெட்டிங்லாம் பண்ணவே இல்லை. ஒருத்தவங்க யூஸ் பண்ணி நமக்கு ரெஃபர் பண்ணி வந்த கஸ்டமர்ஸ் தான் எல்லாமே. 1 year ஒரு ப்ராடக்ட்டை நம்ம தயாரித்து கஸ்டமர் ஒரு வாட்டி வாங்கிட்டு திருப்பி வாங்கலாம் ஃபெயிலியர். நம்ம ரிப்பீட்டட் கஸ்டமர் தான் நம்ம நின்று இருக்கோம் இவ்வளோ தூரம். ஓகே. எவ்வளோ நாளாக பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? ஆல்மோஸ்ட் 1 year ஆயிடுச்சு. B2C பண்ண ஆரம்பிச்சு டேட்டா கஸ்டமர்ஸ். B2B எவ்வளோ நாளாக பண்ணிட்டு? 2 years பண்ணிட்டு 2 years. அது ஃபுல்லாகவே டெஸ்டிங்கில் போச்சு. ஆல்ரெடி நம்ம வீடியோலேயே வந்து நிறைய 1 year முன்னாடி போட்ட வீடியோலாம் இருக்கும். க்ளீனிங் கம்பெனிஸ் கொடுத்துட்டு இருந்தோம். சரிங்க. அதெல்லாம் பண்ணிட்டு இருந்தோம். 2 years ஆஃப் இதில் இருக்கீங்க அப்படிங்கும்போது நீங்கள் நிறைய ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க, ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணியிருக்கீங்க. ஸோ அதெல்லாம் ரெக்டிஃபை பண்ணிட்டு வந்துட்டு இருக்கு. அதை பற்றி சொல்லுங்கள். என்ன மாதிரிலாம் என்ன மாதிரினா நம்ம இப்போ வந்து சில பேருக்கு டிஸ்ட்ரிபியூஷன் டீலர்ஷிப்லாம் கொடுத்தோம். பேக்கிங் அவங்ககிட்ட நம்ம கொடுத்தோம். அப்போது கொடுக்கும்போது பேரல் அனுப்பும்போது நம்ம கிட்ட இருந்த குவாலிட்டி அங்கே கொடுக்க முடியாத அளவுக்கு நம்ம கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணோம். என்னன்னா பேக்கிங் பண்ணும்போது நம்ம அதை வெரிஃபை பண்ண முடியாது. வாட்டர் மிக்ஸ் பண்ணலாம், இல்லை வேறு ஏதாவது நடக்கலாம் அப்படின்னும் போது ஒரு 6 month நம்ம கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணோம் குவாலிட்டி வைஸ். ஆனால் நமக்கு குவாலிட்டி கண்ட்ரோல் QC யார் பார்த்தாங்கன்னா மெயினாக கஸ்டமர் தான். சின்ன ப்ராப்ளம்னாலும் நம்ம கம்பெனி நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி விட்டுருவாங்க. அப்படிங்கும்போது ஒரு சில பேர் ரிமூவ் பண்ணிட்டோம். நம்ம ப்ராடக்ட்டை வேறு நேமில் போட்டு பண்ணுறது, தண்ணியை கலந்து பண்ணுறது, கெமிக்கல் ரிகேஷன் பண்ண முடியாது. அது
பண்ணும்போது அவங்களும் நிற்க முடியாது. ஒரு கஸ்டமர் வாங்கிட்டு திருப்பி வாங்கினா தான் அந்த ப்ராடக்ட் சக்ஸஸ். அதனால் அது மாதிரி நிறைய கொஞ்சம் ஃபேஸ் பண்ணோம். அதுக்கப்புறம் நம்ம பேக்கிங்கை ஃபுல்லாகவே எடுத்துட்டோம். ஐஎஸ்ஓ சர்டிஃபிகேட்லாம் வாங்கியிருக்கோம் நம்ம. ஓகே ஓகே ஐஎஸ்ஓ சர்டிஃபிகேட். ஆமாம், ஐஎஸ்ஓ சர்டிஃபிகேட்டும் வாங்கியிருக்கோம். GMP அப்ரூவ்ட் சர்டிஃபிகேட்டும் வாங்கியிருக்கோம் நம்ம. ஓகே ஓகேங்க. எத்மாஸ் பிரைவேட் லிமிடெட். ஸோ எல்லா கவர்மெண்ட் நாம்ஸுக்கும் கீழே தான் நாங்கள் பண்ணுறோம். டீட்டெயிலாக போட்டு பண்ணியாச்சு. சரிங்க சார். இது வந்து இப்போ டீலர்ஷிப் டிஸ்ட்ரிபியூஷன் கொடுக்கணும்ல, அதோட பர்சன்டேஜ் டீட்டெயில்ஸ். ஸோ ஆமாம், அதுவும் சொல்லியிருந்தாங்க. நீங்கள் யாராவது டீலர்ஷிப் எதாவது எடுக்கிற மாதிரி இருந்தாலும் நீங்கள் அவங்களை காண்டாக்ட் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் உங்களோட பொருளை வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருந்தால் மட்டும் நீங்கள் வந்து கண்டிப்பாக டீலர்ஷிப் எடுக்கலாம். இன்னொரு என்னென்னு பார்த்தீங்கன்னா, எப்படி தான் இருந்தாலும் இது ஒரு ஹார்ம்ஃபுல்லாக இல்லாத ஒரு மெட்டீரியல் சொன்னாலும் நீங்கள் வந்து சேஃபாக இருந்துக்கணும். நீங்கள் வந்து ஒரு பாத்ரூமோ இல்லை ஒரு கிச்சனோ அட்லீஸ்ட் இந்த இதை ஓப்பன் பண்ணுற அந்த ஸ்டேஜ் இருந்தால் கூட ஒரு மாஸ்க் வியர் பண்ணிக்கோங்க, க்ளவுஸ் வியர் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஒருத்தவங்களோட பாடி வந்து ஒரு வித்தியாசமான அமைப்பில் இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ சிலருக்கு வந்து சீக்கிரமாக ஸ்கின் அலர்ஜி வரது கூட வாய்ப்பு இருக்குது. ஸோ ப்ராப்பராக இருந்துக்கோங்க, அது ரொம்ப சேஃப். ஸோ ஐஎஸ்ஓ படி பார்த்தீங்கன்னா இவங்கெல்லாம் ப்ராப்பராக கவர்மெண்ட் நமக்கு கீழே தான் வந்துட்டு மேனுஃபேக்சரிங் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ மேனுஃபேக்சரிங் எல்லாமே சென்னை தான். மேனுஃபேக்சரிங் சென்னையில் தான் பண்ணுறோம். சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம் 3 இடத்துல பண்ணுறோம். மேனுஃபேக்சரிங் வந்து Earth365 ஒரு கம்பெனியில் பண்ணுறோம். அதுவும் நம்ம கம்பெனி தான். இது மார்க்கெட்டிங்கும் பேக்கேஜிங் வந்து Earth பிரைவேட் லிமிடெட்ல பண்ணுறோம். ஒரு சீக்கிரம் நேரில் பப்ளிக் செக்டராக மாதிரி ஷேர்லாம் போடலான்னு ஒரு ஐடியா இருக்குது. HSR பொறுத்த வரைக்கும் யூஸ் பண்ணுறாங்கல்ல, யூஸ் பண்ணும்போது சம்டைம்ஸ் வந்து ஸ்மெல் வரும். அது ஏன் வரும்னா, அந்த இடத்துல ஆல்மோஸ்ட் ப்ளீச்சிங் பவுடரோ இல்லை லோக்கல் ஆசிட் ஏதாவது ஒன்று யூஸ் பண்ணி இருந்தாங்கன்னா மஸ்க் வச்சு ஒரு வாஷ் பண்ணிட்டு சொல்லணும். பண்ணிட்டு அதுக்கப்புறம் யூஸ் பண்ணணும். ஓகே ஓகே. டைரெக்டாக வந்து நம்ம HSR வந்து ஹைட்ரோக்ளோரிக் பேஸ், இது ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் பேஸ். இது ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் வந்து சப்போஸ் சோடியம் ப்ளீச்சிங் பவுடரோ இல்லை ஏதோ ஒரு இதில் ப்ளீச்சில் கலந்தாலே குளோரின் கேஸ் ப்ரொடியூஸ் ஆகும். சரிங்களா? அதனால் வந்து இது பண்ணோம். மோஸ்ட்லி டைல்ஸில் ஜாயிண்ட், உங்கள் வீடியோவில் நிறைய ஜாயிண்ட் ஃபில்லிங்லாம் போட்டிருக்கீங்க. ஓகேங்களா? அவரை நிறைய பண்ணியிருக்கீங்க. ஜாயிண்ட் இல்லைன்னா உள்ள மிஸ்மேட்ச் ஆகிடும் புரிய சீக்கிரம். அந்த ஃபில் கரெக்டாக ஃபில்லிங் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் யூஸ் பண்ணணும். லோக்கல் கெமிக்கல் போட்டால் ஜாயிண்ட் போக தான் செய்யும், நம்மளது போகாது. இப்போ ஏதாவது நம்ம ப்ளீச்சிங் பட்டதாக இருக்குன்னா ஃபஸ்ட்டு மஸ்க்கை யூஸ் பண்ணுறது தான் சேஃப். மஸ்க்கை வந்து தண்ணியில் கலந்துட்டு க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா HSR யூஸ் பண்ணால் அது பெட்டரான ரிசல்ட் இருக்கும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா B2B பண்ணிகிட்டு இருக்காங்க, டீலர்ஷிப் கொடுக்குறாங்க, ஹார்ட்வேர்ஸ்க்கு அனுப்புகிறாங்க. ஸோ ஹார்ட்வேர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா குறிப்பிட்ட அமௌண்ட்டுக்கு நீங்கள் வந்து ப்ராடக்ட் எடுத்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 20 to 40% வரைக்குமே இவங்க வந்து ரிடக்ஷன் கொடுக்குறாங்க. அதே மாதிரி நீங்கள் டீலர்ஷிப் எடுத்தீங்கன்னா 50% வரைக்குமே உங்களுக்கு வந்துட்டு ஒரு ப்ராஃபிட்டபிளான பிஸ்னஸாக பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ அவங்களோட காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் வந்து கொடுக்குறேன். அவங்களோட யூடியூப் சேனலோட லிங்க் அண்ட் ஃபோன் நம்பர்ஸ் எல்லாமே ப்ரொவைட் பண்ணுறேன். அவங்களுக்கு கால் பண்ணுங்கள், அவங்க ப்ராடக்ட் வாங்குங்க, யூஸ் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு வந்து சூப்பராக அஃபோர்டபுளாக இருக்குது, மற்ற இதெல்லாம் யூஸ் பண்ணும்போது சூப்பராக இருக்குது அப்படின்னு நினச்சா கண்டிப்பாக இவங்க வந்து காண்டாக்ட் பண்ணி பிஸ்னஸ் மேக் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்துட்டு ஒரு பாத்ரூம் யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு லோக்கலான ஒரு பிராண்டை வந்து கவர் பண்ணுறது வந்து ஒரு பெரிய விஷயமா தான் இருக்குங்க. நிறைய பெரிய பிராண்ட்ஸ்லாம் இருக்காங்க. பட் இது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கவர் பண்ணுறது வந்து ஒரு பெரிய விஷயம் தான். பண்ண மாட்டாங்க. ஆக்சுவலாக நாங்கள் நிறைய யூடியூபர் ரீச் பண்ணோம், ஸ்டார்டிங்கில் சின்ன சின்ன யூடியூபர் நிறைய பேர் சப்போர்ட் பண்ணாங்க. ஆனால் ஒரு பாத்ரூம் க்ளீனிங் தானே சொல்லி உதாசீனப்படுத்திட்டாங்க நிறைய யூடியூபர். நம்ம யூடியூப் அப்ரோச் பண்ணும்போதே ஒரு பண்ண மாட்டான்னு நினச்சி அப்ரோச் பண்ணோம். ஆக்சுவலாக ஏன்னா பாத்ரூம் க்ளீனிங் போட்டால் நமக்கு ரெப்புடேஷன் போய்டும் என்னென்னவோ சொல்கிறாங்க. ஆக்சுவலாக ஒரு பாத்ரூம் க்ளீனிங்கை இது போட்டால் இது பண்ணுமா அப்படின்ற போல சொல்கிறாங்க. ஆக்சுவலாக நம்ம ப்ரோவை ரீச் பண்ணும்போதே அவர் பண்ண மாட்டாருன்ற இதுதான் ரீச் பண்ணோம். ஆனால் உடனே பண்ணி கொடுத்துறாரு முன்னே வந்து ஆக்சுவலாக. ஸோ ஏன்னா எப்படி இருந்தாலும் ஒரு வீடு அப்படிங்கும்போது நம்ம டெய்லியுமே 2 டைமாவது பாத்ரூம் யூஸ் பண்ணிருக்கோம். ஸோ அதை க்ளீன் பண்ணுறது அதெல்லாம் வந்து நம்ம பெரிய விஷயமா பார்க்கக்கூடாது. ஸோ எல்லாமே ஒரு காமன் திங் தான் அப்படிங்கும்போது ஸோ அதனால தான் நானும் இந்த வீடியோ கவர் பண்ணேன். ஸோ உங்கள் வீட்டுக்கு இந்த மாதிரியான ஒரு மெட்டீரியல் வேணும், இந்த மாதிரியான ஒரு லிக்விட் வேணும்னு நினச்சிங்கன்னா உங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். ஆல் ஓவர் தமிழ்நாடு, சவுத் இந்தியா ஃபுல்லாக பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லாக நீங்கள் எங்கே இருந்தீங்கனாலும் அவங்க காண்டாக்ட் பண்ணிங்கன்னா ஸோ அவங்க ஷிப்மெண்ட் பண்ணி விடுவாங்க. நீங்கள் அந்த ப்ராடக்ட்டை யூஸ் பண்ணலாம். ரெகுலராக வேணும் இல்லை உங்கள் ஏரியாவில் இருக்கவங்களாம் சேர்ந்து வாங்குற மாதிரி இருந்தாலும் ஒரு ப்ரைஸை ஒரு நம்மளுக்கு நம்ம சேனல் பேர் சொன்னீங்கன்னா ஒரு டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ உங்களுக்கு வந்து அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்னும் டிடர்ஜென்ட் இது கூட இருக்குது, லிக்விட் கூட இருக்குது. ஸோ உங்களுக்கு வாஷிங் மிஷின் யூசேஜ் பண்ணுற மாதிரி தான் நீங்கள் வந்து காண்டாக்ட் பண்ணி வாங்கலாம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோவை எல்லாத்துக்கும் சேர்க்கறதுக்காக ட்ரை பண்ணுங்கள். வாட்ஸ்அப், ஃபேமிலி குரூப்ஸ், ஃபேஸ்புக் குரூப்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள். ஸோ அப்போ தான் வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த வீடியோ நிறைய பேர் ரீச் ஆகும். ஸோ தமிழ்நாடு மேனுஃபேக்சரிங் ப்ராடக்ட் வந்து எல்லாத்துக்கும் ரீச் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ பண்ணியிருக்கோம். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இன்னொரு யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோட உங்களுக்கு சந்திக்கிறேன். அவங்க காண்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணி டெஸ்ட் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.